வலிய தாங்குறவன் தான் உண்மையான ஆம்பளை. இந்தியா தான் முடிவு பண்ணும் இனி பாகிஸ்தானோட தலையெழுத்த. ஹே காய்ஸ், துரந்தர் 2 வந்துட்டு இப்போ ஆஃபீஷியலாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாமா? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு 10 Cut தமிழ். ஸோ துரந்தர் 2 நல்லபடியாகவே தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நல்லபடியாகவே இது ஹிட் ஆகிருக்கு. படத்தை பார்த்தாச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. துரந்தர் 1 வந்துட்டு நல்லபடியாகவே மக்கள் மத்தியில் இந்தியாவில் ஃபுல்லாகவே ரீச் ஆகிருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு கலெக்ஷனும் எடுத்துருந்துச்சு. ஸோ படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி ரன்வீர் சிங் வந்துட்டு ஒரு மிஷனுக்காகவே வந்து பாகிஸ்தானுக்கு போவார். ஸோ அந்த மாதிரி உள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, டெரரிஸ்ட்லாம் வந்து என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லிகிட்டு இருப்பார் இந்தியாவுக்கு. ஸோ அந்த அவங்களுக்குள்ள ஒரு மிஷன் இருக்கும் சின்னதாக. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயே அவர் வந்துட்டு பாதி இதை ரீச் பண்ணியிருப்பார். இது செகண்ட் பார்ட் என்னென்னா முழுசாக கவர் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த மேஜர் இக்பால் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை போய் தொட்டாரா இல்லையா, அவரை முடிச்சாரா இல்லையாங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டோரி. ஸோ அது வந்து நீங்கள் படத்தை போய் பாருங்கள், தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அது படத்தில் ஃபைட் சீனு, ஆக்ஷன் சீன்ஸு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு ரத்த கலரே அதான் இருந்துச்சு. எல்லாரையும் அடித்து போட்டு நறுக்கிட்டு போட்டு போயிட்டே இருப்பார் மனுஷன். அண்டு இந்த ஸ்டோரியெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் எந்த அளவுக்கு ஃபைட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பயங்கரமாகவே எடுத்திருக்காங்க. இவர் வந்து அந்த மிஷினை முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த படத்தில். அண்டு ரன்வீர் சிங் வந்து நல்லபடியாக நடிச்சிருக்காங்க. எடுத்திருக்க விதமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி லைனும் வந்துட்டு பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஸோ உண்மையிலே என்னவா நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நல்லபடியாகவே காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு ஆக்ஷன் பேக்கான ஒரு மூவியாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக. அண்ட் துரந்தர் 2 வந்துட்டு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருந்துச்சு. ஸோ அது மாதிரியே படத்தை எடுத்திருக்காங்க, நல்லாவே இருக்கு. அண்ட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் லாஸ்ட்டில் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஒரு முக்கியமாக ஏதாவது வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இம்பாக்ட் இம்பாக்ட் ஆகும்னு பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு இல்லை, நல்லா இருந்துச்சு படம். செகண்ட் பார்ட் வந்து ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி துரந்தர் 2 வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ மக்கள் மத்தியில் நல்லபடியாகவே ரீச்சில் இருக்குது, நல்லபடியாகவே சூப்பர் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த படம். ஸோ இதனால் ஒரு வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Finally, அவ்வளோதான் guys. Keep watching, keep supporting 10 Cut தமிழ் Zine. Next video. Bye guys. இந்த நேரத்தில் லியாரியில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இரண்டு கேங் மத்தியில் துப்பாக்கி சூடு. லியாரியில் குண்டுமழை. ரஹ்மான் டக்கேட்டின் மரணத்திற்கு பிறகு இப்போது லியாரியை யார் ஆட்சி செய்ய போகிறார்? My father raised me a winner. I would kill for my. I make all that money like I'm running up the casino. People, it don't make me a sinner.